ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ரௌச்சர்ஸ் ப்ளஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதான் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க ஒரு அழகான ப்ளவுஸ் டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டிசைன் பண்ணதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். இது ரெடிமேட் பேட்ச் ஒர்க் நான் எடுத்திருக்கேன். டியூப் பீட், லாங் டியூப் பீட், ஃப்ளவர் சீக்வன்ஸ், சுகர் பீட், B7000 க்ளூ. எல்லாருக்கும் தெரியும் இந்த க்ளூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியும். ஸோ நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணும் போது நீங்கள் இந்த க்ளூ வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சுகர் பீடம் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய பீடமும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ளவர் சீக்வன்ஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு பிக் சைஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பேட்ச் ஒர்க் உங்களுடைய ப்ளவுஸுக்கு தகுந்தாப்புல நீங்கள் இந்த கலரும் நீங்கள் வாங்கிக்கலாம். நார்மல் த்ரெட் அண்ட் நீடில். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ளவர் இருக்குது இல்லையா, ஃப்ளவர் சீக்வன்ஸை நீங்கள் ஊசியில் கோத்துக்குங்க. அதில் நம்ம ஒரு சுகர் பீடு ஒன்று ஆட் பண்ணணும். நீங்கள் ஃப்ளவர் சீக்வன்ஸோட 5 பெட்டலே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறம் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். தெரியாதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஏன்னா நான் இந்த வீடியோவில் நான் அது போட்டு காமிச்சா இன்னும் லேட் ஆகும். ஸோ நான் அது நான் காமிக்கலாம், ஷார்ட்டாகவே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பெட்டல் இருக்குது இல்லையா, இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, அதை சுற்றி நம்ம இந்த ரெடிமேட் பேட்ச் ஒர்க் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம பேஸ்ட்டு பண்ணணும். இப்போ நான் இதுக்கு நேராக ஒட்டிட்டேன். அதே போல் நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஃப்ளவர் சீக்வன்ஸ் சுகர் பீட் நம்ம கோத்துட்டோம். அது போல் நீங்கள் 2mm பீடு, 3mm பீடு, வேறு என்ன பால் பீடும் நீங்கள் நீங்கள் கோத்துக்கலாம். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா 4 சைஸ் இது ஒட்டிட்டேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இது பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த லாங் பீடு இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். அழகாக இருக்கும். அது நம்ம வச்சு பாருங்கள். அதை எப்படி வச்சு அழகாக இருக்குமோ அதுக்கேற்றப்பல நம்ம வச்சு பாருங்கள். நான் என்ன பண்ணேன், இந்த 2 ரெடிமேட் பேட்ச் ஒர்க் இருக்கு இல்லையா, அதுக்கு சென்டரில் நான் இந்த பீடை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அது பக்கத்துலே நான் இது ஸ்டிச் பண்ணிக்கிறேன். தெரியுதா? அதே போல் இது பக்கத்துலே கொஞ்சம் இறக்கி நம்ம இன்னொரு லாங் பீடு நம்ம கோக்கணும். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம அது ரெண்டுமே ஒன்றாவும் கோக்கலாம். நான் கொஞ்சம் இறக்கி கோக்குறேன். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, அது பார்க்கறதுக்கு அழகாக. திரும்ப இதுக்கு நேராக வச்சுக்குங்க. ஒன்று வச்சு பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் அதுக்கேற்றப்பல நான் செட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் அதை கோக்குறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஈஸி தான்.
நீங்களே இது அழகாக வந்து நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸுக்கு வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ணேன், திரும்ப வந்து இதுலேருந்து கொஞ்சமாக இறக்கி நான் இன்னொரு லாங் டியூபீடை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒட்டினா போல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த முடியுது இல்லையா, அந்த டியூப் பீட் முடிகிற இடத்துல வந்து நீங்கள் ஒரு சுகர் பீடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நான் 2 பேட்ச் ஒர்க்குக்கும் சென்டரில் வச்சு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இது ஸ்டிச் பண்ணுறேன். அதேபோல் நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அது வந்து நீங்கள் செட் பண்ணி பாருங்கள், இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அந்த லுக்கே வந்து அழகாக இருக்கும். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்லேயே வந்து நான் மொபைல் நம்பர் வந்து நான் தரேன், அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் பண்ணுற இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் யாருன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எனக்கு அதில் வந்து ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணுங்கள். அது எனக்கு வந்து என்கரேஜாக இருக்கும், மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுடைய ஒர்க்கை வந்து நானும் வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணுவேன். அது உங்களுக்கும் அது வந்து ஹாப்பியாக இருக்கும். நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஆரி, ப்ரௌச்சஸ், சில்க் த்ரெட், ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் எடுக்கிறேன். ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணலாம். நான் ப்ளவுஸ்லலாம் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த ப்ரௌச்சஸ் வந்து எப்படி பண்ணலான்னு வந்து நான் வந்து அழகாக சொல்லி தருவேன். ஏன்னா வீடியோவில் வந்து குறிப்பிட்ட நேரம் இருக்குதுதான் என்னால் போட முடியும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க, நீங்கள் பாதிலே ஸ்கிப் பண்ணி நிறைய பேர் போயிடுறீங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து யூஸ் இல்லாமல் போகுது. அதனால் உங்களுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம்னு நாங்கள் வீடியோ போடுறோம். அதில் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறீங்க. ஸோ தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். சில முக்கியமான விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இது எப்படி பண்ணுறாங்க, இதால் என்ன யூஸ், இது எங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். நீங்கள் வந்து என் வீடியோவை முழுசாக பாருங்கள். மேலோட்டமாக பார்க்காதீங்க. பார்க்கும்போது அங்கே வந்து லைக் பட்டன் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் என்கரேஜாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ரோச்சஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய வேணும்னா மோர் வீடியோன்னு நீங்கள் வந்து எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கலாம், இல்லை கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் உங்கள் டவுட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து சுற்றி அழகாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, அது ஒன்று எடுத்துக்குங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த டியூப் பீடுக்கு இடையில நம்ம 2 போட்டோம் இல்லையா, அந்த இடையில வச்சு ஒரு சுகர் பீடு ஒன்று ஆட் பண்ணி நம்ம வந்து அது ஃபினிஷ் பண்ணலாம். சுகர் பீடு வந்து ஊசிக்குள்ளே போகலாம், நீங்கள் வந்து சின்ன ஊசியாக நீங்கள் எடுத்துக்குங்க, அப்புறம் அதுக்குள்ளே போவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்குள்ளே போட்டு நான் வந்து இந்த ஃபினிஷ் பண்ணுறேன். அதே போல் ஒவ்வொரு சைடும் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள் வந்து டியூப் பீடு இருக்கு இல்லையா, அங்கே ஃபினிஷ் பண்ணும்போது சுகர் பீடு ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்க, அது இன்னும் அழகாக இருக்கும். இந்த ப்ரோச்சஸ்லேயே வந்து நம்ம நிறைய மாடல் இருக்குது. இது வந்து ஸ்டோன் வச்சு நம்ம பண்ணலாம், குந்தன் ஸ்டோன் வச்சு பண்ணலாம், கிளிப் ஸ்டோன் வச்சு பண்ணலாம்,
இதே போல் நெட் கிளாத் இருக்கு இல்லையா, என் வீடியோவில் கூட போட்டிருப்பேன் நெட் கிளாத்து, அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஆர்கான்ஸா கிளாத்துன்னு இருக்குது, அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஏகப்பட்ட டிசைன் வந்து இதில் இருக்குது. நெட் கிளாத், ஆர்கான்ஸா கிளாத், ஸ்டாக்கிங் கிளாத்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நிறைய ஃப்ளவர் வந்து நம்ம வந்து மேக் பண்ணி ப்ளவுசஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் அந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து இது ஜாயின் பண்ணிட்டு வரோம். இதுவும் வழக்கம் போல் தான் நான் ஸ்லீவ் ப்ளவுஸோட டிசைன்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் சுடிதார்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் கூட நம்ம வந்து இந்த டிசைனை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சிம்பிளான சுடிதாரில் நம்ம வந்து இது போட்டால் நம்மளுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த ப்ளவுசஸ், இந்த ரெடிமேட் பேட்ச் ஒர்க் இருக்குது இல்லையா, அதை வந்து எப்படி பண்ணலான்னு நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம இந்த ப்ளவுசஸ் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். அதுக்கு என்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்ம இது போட்ட உடனே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதை விட நான் ஃபினிஷ் பண்ணலை. இங்கே இருக்குது இல்லையா, நம்ம இந்த இடத்துலலாம் வந்து கொடுத்தா இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் கூட வந்து அந்த லீஃப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் லீஃப்லாம் வந்து ஆட் பண்ணலை, நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐடியா மட்டும்தான் நான் கொடுக்குறேன். இதில் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து அடிஷ்னலாக வேறு திங்ஸ் வாங்கினாலும் நீங்கள் வாங்கி பண்ணலாம். எனக்கு கிடைச்ச திங்ஸை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். சில திங்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்காதனால அந்த பெரிய பெரிய ஃப்ளவர்லாம் வந்து நான் சொல்லித்தர முடியல. ஸோ நான் இதை வச்சே நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொரு வீடியோவும் வந்து நான் யோசித்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ நம்ம இது ஃபினிஷ் பண்ண உடனே எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ப்ளவுஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கோ அதுக்கேற்ற போல் கூட நீங்கள் இந்த டிசைனை வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். இப்போ நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து தேவைப்பட்டுன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு நான் வச்சு காமிட பாருங்கள், ஒரு லீஃப் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவரோட பிட்வீன் கேப்பில் வந்து நீங்கள் ஒரு லீஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.